அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை நம்ம ஈஸியா எடுத்துக்க கூடாது. என்ன பைபிள் வாசிக்கணுங்கிறாங்க, ஒரு நாள்ல 7 வசனம் வாசிக்கணுங்கிறாங்க, ஒரு வருஷத்துல 2 முறை வாசிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிற இந்த மழையை போல இருக்கிற வார்த்தை எந்த அளவுக்கு இந்த மண்ணாய் இருக்கிற இந்த இருதயத்துக்குள்ள விதைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அது என்ன செய்யும், விளைச்சல் உண்டாக்கி ஆகும். சும்மா இருக்க முடியாது நம்மளால. வசனத்தை உள்ள அனுப்ப இந்த சரீரம் சும்மா இருக்காது, இந்த இருதயம் சும்மா இருக்காது. இருதயத்தில் இருக்கிற கசப்புகள் ஏன் மாறல, இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள் ஏன் மாறல, இந்த பின்மாற்ற காரியங்கள் ஏன் மாறல, இந்த பாவ சுபாவங்கள் ஏன் மாறல, இந்த மழை உள்ள போகலைங்க. உள்ள போகிறதுனாலதான் எல்லாம் வறட்சியா இருக்கிறது. ஆண்டவர் அடுத்தது சொல்றாரு, ஏன் வசனம் அக்னிங்கிறார். ஏன் வசனம் அக்னி? ஆண்டவரே, அக்னிக்கு வசனத்துக்கு என்ன ஆண்டவரே சம்பந்தம்? அக்னிக்கு வசனத்துக்கு என்ன சம்பந்தம்? நீ கொஞ்சம் வசனத்தை நீ ஆராய்ச்சி பாரு. வசனம் என்னென்னவெல்லாம் கிரியை செய்யும் அப்படின்னு சொல்லி வசனத்தை குறித்து தியானிச்சு அப்படின்னா நம்மளுக்கு கன்கார்டன்ஸ் தேவைப்படுகிறது, சில பைபிளுடைய கமெண்ட்ரி தேவைப்படுகிறது, பல ஊழியக்காரருடைய அபிஷேகம் தேவைப்படுகிறது. வசனம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அவ்வளவான காரியங்கள் நமக்கு தேவையா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒண்ணு கவலைப்படாத, என் வசனம் உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ உன் அடுப்பங்கரைக்கு போ, அடுப்பங்கரைக்கு போயிட்டு அந்த அக்னியை கொஞ்சம் கவனிச்சு பாரு, அந்த அக்னியை கவனிச்சு பாரு. எங்க எல்லாம் அக்னியினால வேலை செய்றாங்களோ, எங்க எல்லாம் நெருப்புனால வேலை செய்றாங்களோ அந்த நெருப்பை கொஞ்சம் கவனிச்சு பாரு. அந்த நெருப்பு என்னென்ன காட்சியத்தை செய்யுமோ, அந்த நெருப்பு எதற்கெல்லாம் உபயோகமா இருக்குதோ, அந்த நெருப்பு என்னென்ன மாற்றத்தை கொண்டு வருமோ, அதே போல என்னுடைய வார்த்தையும் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அந்த நெருப்புக்கு முன்னால எது நிக்கிறது போல அந்த நெருப்புக்கு முன்னால எதுவும் நிக்க முடியாது, எல்லாவற்றையும் அது பஸ்மம் பண்ணிடும். அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்களை பஸ்மம் பண்ணிடும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் ஏன் வாய்க்காத போது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதுனால. அந்த அக்னிக்கு முன்னால மந்திரவாதம் நிக்காது, அந்த அக்னிக்கு முன்னால பொறாமைகள் நிக்காது, அந்த அக்னிக்கு முன்னால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியங்கள் வாய்க்காது. அந்த அக்னிக்கு முன்னால பிசாசு கொண்டு வருகிற எந்த சதி ஆலோசனைகளையும் இந்த அக்னிக்கு முன்னால நிக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் வசனம் அக்னிங்கிறார். ஏன் வசனம் அக்னி? கவனிச்சு பாருப்பா, நீ வசனம் எப்படி, எனக்கு பிறந்த நாள்ல கொடுக்கப்பட்ட வசனம் எப்படி, என்னை ஆசீர்வதிப்பதற்கு மாதத்தின் முதல் நாள்ல கொடுக்கிற வசனம் எப்படி, என்னுடைய வருஷத்துடைய துவக்கத்துல எனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதம் என்ன, என் திருமண நாள்ல எனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தின் வாக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீ வேற எதையும் யோசிக்க வேண்டாம். நீ போ, அடுப்பங்கரைக்கு போயிட்டு அந்த அக்னி எரியுதல்ல, அந்த அக்னி என்னென்னலாம் காரியத்தை செய்யுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த அக்னியே அவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருமானா ஆண்டவருடைய வார்த்தையும் உன் வாழ்க்கையில பல மாற்றத்தை கொண்டு வர காத்திருக்கிறது. அக்னியை போலவே ரிசீவ் பண்ணிக்கணும், அக்னியை போலவே ரிசீவ் பண்ணிக்கணும்.